வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்மளோட சேனல் இன்றைக்கி சூப்பராக இந்த உளுந்தங்களி எப்படி பண்ணுறது பார்த்துருக்கோம். இந்த உளுந்தங்களி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பர்டிகுலராக வந்து இந்த எலும்பு, அப்புறம் முதுகு எலும்புலாம் வந்து வீக்காக இருக்கவங்களும் சாப்பிட்றது நல்லது. இந்த மாசமானவங்க வந்து குழந்தை பெற்ற பிறகு வந்து இந்த உளுந்தங்களி சாப்பிட்றது நல்லது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது வரைக்கும் ரெசிபி நான் பண்ணி தான் பார்த்துருப்பேன். இன்றைக்கி வந்து ஜூலி, நீங்கள் கேட்ட மாதிரி உளுந்தங்களி பண்ண போது ஜூலி தான் அவங்களே வாய்ஸ் வரலாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள். 1/4 கிலோ பனை வெல்லம், 200 கிராம் தூள் எடுக்காத கருப்பு உளுந்து, செக்கில் ஆட்டி எடுத்த நல்ல எண்ணெய். ஒரு பேனில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பனை வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு பாகா காய்ச்சி வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாயில் 200 கிராம் உளுந்தை நல்லா வறுத்து எடுக்கணும். வெள்ளை கலர் உளுந்து வறுத்து எடுக்கிறப்போ அது கலர் மாறும். கலர் மாறின பிறகு அது வறுத்தாச்சு சொல்லி நம்ம எடுத்துடுவோம். ஸோ அதே மாதிரி கருப்பு கலரில் நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா அதில் நல்ல வாசனை வரும் உளுந்து வறுத்த பிறகு. ஸோ அப்போ அதை எடுத்து நீங்கள் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைங்க. சூடாக மிக்சியில் அரைக்க வேண்டாம். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக வர்ற வரைக்கும் நீங்கள் கிண்டி அதை நல்ல ஒரு பவுடர் ஆக்கணும். சில பேர் குறைன்னு அரைச்சி அதை சலித்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து அரைச்சாலும் நல்ல பவுடர் வந்துடும் உங்களுக்கு. அதை நீங்கள் டைரெக்டாகவே வெல்லத்தில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு நல்ல ஹெவி பாட்டமாக இருக்கிற ஒரு சில்வர் பேனில் நான் வெள்ளைப்பாவை ஆட் பண்ணி கொஞ்சமாக இந்த பொடியை ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒரே டைமில் வெள்ளைப்பாவையும் பொடியும் ஆட் பண்ணிங்கன்னா நிறைய கட்டிப்பட்டுடும். ஸோ நீங்கள் கட்டிப்படாமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு அல்வா மாதிரி ஒரு நல்ல ஃபார்மில் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அடுப்பை ஆனில் வச்சுட்டே நீங்கள் இதை கிண்டிங்கன்னா சீக்கிரமாக கீழே அடி பிடிச்சிடும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நீங்கள் கேஸ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வேணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா மிச்சம் இருக்கிற எல்லா பாவையும் நீங்கள் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்ல களி மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஃபார்மில் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து களியில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அப்படி வந்ததுன்னா களி கரெக்டான ஃபார்மில் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து 200 கிராம் உளுந்துக்கு நான் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நாங்களே செக்கில் கொடுத்து ஆட்டின நல்ல எண்ணெய் இது. நாங்கள் கடையில் வாங்குறதில்ல. ஸோ அந்த எண்ணெயை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு அதில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்க மாதிரியே தெரியாது. உளுந்தும் நல்ல எண்ணெய் பனை வெல்லம் சொல்லவே வேணாம் எவ்வளோ நல்லது அப்படின்னு. இந்த டைமில் நீங்கள் வீட்டில் காய்ச்சின நெய் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2லேருந்து 3 டீஸ்பூன் நீங்கள் அதில் ஆட் பண்ணலாம். கடையில் இருக்கிற எண்ணெய் உங்களுக்கு நெய் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அதில் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் கூட நல்ல வாசனைக்காக ஒரு ஃப்ளேவருக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த களி ரெடி. இதை நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப அன்பு செய்கிறீங்களோ அவங்களுக்கு தாராளமாக வீக்லி ஒன்ஸ் கொடுங்க. ஏன்னா அவங்களோட ஹெல்த்து தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கோம். ஜூலி இன்றைக்கி உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடுறாங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். பாய்.